நம்மளுடைய கருத்துல, மக்களுடைய கருத்துல, அந்த சர்வேயுடைய கருத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டிஃபரண்டா இவர் வந்து ஆட்சி பிடிக்கிறது வந்து 100% எலக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன மாரியே வந்து திமுக நல்லா வெற்றி பெறுவாரு. நல்லா ஜெயிச்சுட்டாங்க. இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமான வெற்றியே இல்ல. நிதானமா, பக்காவா, ரொம்ப அனுசரிச்சு போய் கிடைச்ச வெற்றி. அடிக்க ரெடியா? விஜய் கொடுத்த தொல்லைகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. திருச்சியில போனாரு, பக்கம் நாமக்கல்ல எல்லாமே போனோம். அங்கெல்லாம் நடக்கல. கரூர் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னா, அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படி நடந்தது? யார் அது காரணம்னு தெரியும். ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் முன்னாடி போய் நிக்கணுமே, மக்களுடைய நம்ம வாக்குறுதி கொடுக்கணுமே, மக்களுக்கு நிறைய செய்யணுமே, வாக்குறுதியெல்லாம் நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு அவன் நினைக்கவே இல்ல. பண்றதெல்லாம் ஊழல் பண்றது, ஊழலுக்கு சப்போர்ட் பண்றது, மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஊழல் பண்றாங்க. கோடி கோடியா சேர்க்குறாங்க. எல்லாமே பண்றாங்க. மக்களை மதிக்கிறது கிடையாது. மக்கள் அடிமை மாரி பார்க்குறாங்க. இப்போ போலீஸை ஃப்ரீயா விடல. ஜனநாயக படத்தை வந்து முடக்கினேன். ஆனா உண்மையான ஜனநாயகத்தை வந்து டிவிகே தலைவர் கையில குடுத்துட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான். டிவிகே தலைவர் விஜய் கண்டிப்பா ஆட்சிய புடிச்சிருவாரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. அதே மாரி விஜய் தான் இப்ப வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, டிஎம்கே அவங்க பண்ற ஊழல் தான் காரணம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க சார். அது நிஜமாவே அவங்க பண்ண ஊழல் தான் காரணமா? நம்ம முதல்ல வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்தது. நம்ம எலக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன மாரியே வந்து தவக்க நல்லா வெற்றி ஜெயிச்சுட்டாங்க. அதுக்காக அந்த ஓட்டு போட்ட தமிழ்நாடு மக்களுக்கு, இந்த உண்மையான உயர்ந்த உள்ளங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம நெனச்சோம் எலக்ஷனுக்கு முன்னாடி 135 தொகுதி வருவாரு, ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு பிளான் பண்ணி சொல்லியிருந்தோம். ஆமாங்க சார். நம்மளுடைய சர்வேவும் அப்படிதான் இருந்தது. பட் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா 109, 110லயே தான் வந்திருக்காரு. பட் இது வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம நெனச்சதுக்கு ஈக்குவலா தான் வந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான வெற்றியே இல்ல. ரொம்ப மிகப்பெரிய போராட்டத்தின் மத்தியில, மிகப்பெரிய ஒரு எப்படி ஒரு சகிப்புத்தன்மையோட, பொறுமையோட, நிதானமா, பக்காவா, ரொம்ப அனுசரிச்சு போய் கிடைச்ச வெற்றி. தமிழ்நாடு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரியலாவே ரொம்ப ஸ்மார்ட்டா ம். புரட்சி பண்றாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா புரட்சி பண்ணாங்க. எதுவுமே ஆடம்பரம் இல்லாம, எதுவுமே சொல்லாம, யார் ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும், யார வெளிய அனுப்பணும் அப்படின்ற மாரி ரொம்ப பக்காவா, தெளிவா பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஊழல் தான் காரணம்ன்றது நம்ம ஆல்ரெடி ம். டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். எலக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். திமுக ஊழல் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். தாவேகா வந்து ஜெயிப்புக்கு அது காரணம்னு சொல்லியிருந்தோம். உண்மை அதுதான். பட் ஊழல் மட்டும் தான் காரணம் அப்டின்னா, அது மட்டும் காரணம் இல்ல. நெறைய காரணங்கள் இருக்கு. திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, தாவேகாக்கு வந்துருச்சு. ம். திமுக மேல ஏன் எதிர்ப்பு வருது அப்டின்னா, திமுக பண்ண வேலைகள் அது மாரி. ம். மக்கள மதிக்கல. அங்க ஓட்டு போட்ட மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அடிமை மாரி தான் அவங்க பார்த்தாங்க. சாதாரணமா தான் பார்த்தாங்க. ம். ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் முன்னாடி போய் நிக்கணுமே, மக்களுடைய நம்ம வாக்குறுதி குடுத்தோமே, மக்களுக்கு நெறைய செய்யணுமே, வாக்குறுதியெல்லாம் நம்ம காப்பாத்தணுமே அப்டிலாம் அவன் நெனைக்கவே இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணி வந்துட்டோம். அப்புறம் மக்களாவது யாராவது நமக்கு என்ன இருக்கு? இனிமேல் நம்ம தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம தான் ஆட்சி அமைப்போம். ம். 2.0 அப்படிலாம் ஒரு கணக்கு போட்டு, எத பத்தியும் கவலைப்படாம ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு இப்ப ஏப்ரல் மாசம் நம்ம ஒரு இது போடும்போது, ஒரு பேட்டி குடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ம். எலக்ஷன் இதுல போம்போது, கேன்வாஸ் போம்போது ஒரு ஒரு டீ ஒயின் வாங்கி குடிப்பாரு. ம். டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, டீ உள்ளே போகாது. அது சோ, மேல தான் இருக்கும். அந்த குடிக்கிற மாதிரி குடிக்கிற மாரி ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் குடுத்து குடுப்பாரு. இதெல்லாம் எதுக்கு இது மாரி பண்ணாங்கன்னு தெரியல. ம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. உண்மை மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, "நீ உண்மையா இருன்றாங்க. ம். உண்மையா இரு, நேர்மையா இரு. நீ என்னுடைய பணத்தில நீ ஆட்சி பண்ண போற. எனக்கு உண்மையா இரு." அவ்வளோதான். இந்த நடிப்பெல்லாம் அவங்களுக்கு யாருக்குமே அவசியமே கிடையாது. இதெல்லாம் ஒரு காலத்தில இருந்தது. சோசியல் மீடியா இல்லாத காலத்தில இதெல்லாம் இருந்தது.
சும்மா நடிக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது எல்லாம் வந்து நெறைய நடிப்பெல்லாம் பண்ணி மக்கள கவர்ற மாரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. டக்கு டக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணிருவாங்க. கம்பேரிசன் பண்ணுவாங்க. ம். ஸோ மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இது கூட அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல. இன்னும் நடிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியா லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி எலக்ஷனுக்கு ஒரு 4, 5 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மூதாட்டி வந்து அவருக்கு வந்து சிஎம் சார போய் முன்னாள் சிஎம் போய் பார்ப்பாங்க. மனு குடுப்பாங்க. அப்படியே ம். தள்ளினாரு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப வெறுத்து ஆயிடுச்சு. ஸோ ம். இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. மக்கள் வந்து சென்டிமென்டலா பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஜெயிக்க வச்சிருக்கோம். நம்மகிட்ட வந்து ஓட்டு கேட்க வராரு. இப்ப ஓட்டு கேட்க வரும்போதே இவரு இப்படி பண்றாரு. ஜெயிச்சா என்ன பண்ணுவாரு? மறுபடியும் இவருக்கு ஆட்சி குடுக்கணுமா? இதெல்லாம் தேவையா நமக்கு? அப்படின்ற மாரி நினைப்பாங்க. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அ இவரு விஜய்க்கு அவருக்கு வந்து விஜய்க்கு கொடுத்த தொல்லைகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ம். சரிங்களா? ஒரு உண்மையான வந்து ஒரு ஜனநாயகத்தில வந்து ஒருத்தர் வராரு, ஜெயிக்க ஒருத்தர் போட்டி போட வராருன்னா, அவரு ஃப்ரீயா விடணும். ஜனநாயக ரீதியா தான் நீங்க வந்து சண்டை போடணுமே தவிர, அவருக்கு வந்து போலீஸ வச்சு அவர வந்து பர்மிஷன் குடுக்குறது கிடையாது. போலீஸ வச்சு அவர அராஜகம் பண்றது. வந்து பார்த்தீங்கன்னா, அவரு போராட்டத்த எல்லாமே வந்து பிளாக் பண்றது. அ ஆம்புலன்ஸ் விடுறது, நம்ம பஸ்ஸஸ விடுறது. அவருக்கு வந்து பர்மிஷன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்றது. உண்மை அந்த படம் பார்த்தீங்கன்னா, ஜனநாயக படம் வந்து அத எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க. ரிலீஸ் ம். பண்ணாம அத பிளாக் பண்ணாங்க. இதெல்லாமே வந்து மக்கள் யோசிப்பாங்க. ஆனா ஒரு தனிப்பட்ட முறையா ஒருத்தர் வராரு. தனிப்பட்ட முறையா வராரு. அதாவது இவங்கலாம் கூட்டணியோட இருக்காங்க. ம். 20 பேரு, 25 பேர் கூட்டணியோட வந்திருக்காங்க. திராவிட கட்சிகள். அவர் தனிப்பட்ட முறையா எந்த கூட்டணி இல்லாம நிக்கிறாரு. எவ்வளோ போல்டா இருப்பாரு. எவ்வளோ இதுவா இருக்காரு. எவ்வளோ தைரியமா இருக்காரு. அவர போய் இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? 75 வருஷம் ஆண்ட கட்சின்றாங்க திமுக. ம். 50 வருஷம் ஆண்ட கட்சி அதிமுக. இவங்கலாம் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்து வந்து ஆட்சி புடிச்சு, முன்னாள் ஆட்சி, முன்னாள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவர் வராருன்னா, இவர் ஃப்ரீயா விட வேண்டியது தானே! இவங்க வந்து மக்களுக்கு உண்மையா நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா, மக்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ஓட்டு போட போறாங்க. ம். நீ ஏன் வந்து வந்து மக்கள் நல்லதும் பண்ண போறது கிடையாது. ஊழல் பயங்கரமா ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 1/2 5,00,000 கோடி மேல கடன் வாங்கியாச்சு. இவங்க மட்டும் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் மக்கள் கொஸ்டின் கேட்பாங்க. ம். நீ உங்களுக்கு ஆட்சி குடுத்தோம். நீ என்ன பண்ணீங்க? எதுவும் ஒண்ணுமே பண்ணல. அப்ப ஏன் புதுசா ஒருத்தர் வராருல்ல, ஏன் நீங்க அவர வந்து பிளாக் பண்றீங்க? அவர் வரட்டுமே, அவர் வந்து பேசட்டுமே, அவரு சொல்ல விடுங்க. அவர் வந்து மக்கள்ட்ட பேச விடுங்க. அப்படின்ற மாரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதான் இவங்க பிளாக் பண்றதுல மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ம். ஓ! இவங்க கிட்ட தப்பு இருக்கு. திமுக கிட்ட தப்பு இருக்கு. அத தான் இவர வந்து விடமாட்றாங்க அப்படின்னு அவங்க பிளாக் பண்ணாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது வந்து கரூர் சம்பவம் வந்து ரொம்ப மோசமான சம்பவம். ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய சதிதான். அது பண்ணியிருக்க கூடாது. ஸோ, அது வந்து மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய எழுச்சிய உண்டாக்கிடுச்சு. ம். ஏன்னா ஒரு ஒரு ஆசையா ஒருத்தர பார்க்க வராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே திருச்சியில போனாரு, அது பக்கம் நாமக்கல்ல எல்லாமே போனோம். அங்கலாம் நடக்கல. கரூர் மட்டும் ஏன் நடக்குது அப்டின்னா, அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்டி நடந்தது? யார் அது காரணம்னு தெரியும். அத இவங்க வந்து சரியா வந்து அத விசாரணைன்ற இதுல சரியா பண்ணவே இல்ல. அப்பதான் சிபிஐ வந்து கிட்ட போயிடுச்சு. ம். விசாரணை பண்றாங்க. ஸோ, அது வந்து மக்கள் 41 பேர் உயிரிழந்தது வந்து அது எவ்வளோ பெரிய சாபம் அது. ம். அதுக்கெல்லாம் திமுக பதில் சொல்லி தானே ஆகணும். ஸோ, அது ஒரு மெயின் காரணம். ம ஊழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டே ஆர்டர் பண்ணுச்சு. இந்த இவர் மேல. நம்ப முன்னாள் அமைச்சர் நேரு மேல ஆ வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி பண்ணாங்க. அது இவங்கலாம் பண்ணவே இல்ல. அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் வந்து நம்பிக்கை இருக்கும். சரி ஊழலுக்கு வந்து இவங்க எதிரா இருக்காங்கன்னு மக்கள் நம்பிக்கை இருக்கும். பண்றதெல்லாம் ஊழல் பண்றது, ஊழலுக்கு சப்போர்ட் பண்றது, மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஊழல் பண்றாங்க. கோடி கோடியா சேர்க்குறாங்க. எல்லாமே பண்றாங்க. மக்கள மதிக்கிறது கிடையாது. மக்கள் அடிமை மாரி பார்க்குறாங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா, போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் ஒழுங்கு பக்காவா இல்ல. போலீஸ் ஃபுல் கண்ட்ரோல வந்து போலீஸ ஃப்ரீயா விடல. ம். போலீஸ வந்து பிளாக் பண்றாங்க. போலீஸ் இவங்களுக்கு ஏத்த மாரி போலீஸ வந்து மாத்திக்கிறாங்க. போலீஸ்கிட்டயும் பாதுகாப்பு வந்து மக்கள்கிட்ட கிடைக்கல. சட்டம் ஒழுங்கு சரியில்ல. போதை கலாச்சாரம் எல்லாமே இருக்கு. என்னென்ன நடக்கக்கூடாதுன்னு இருக்கோ, அது எல்லாமே நடந்துச்சு இவங்க ஆட்சியில. திமுக ஆட்சியில. இது எல்லாத்தையும் மக்கள் வந்து பார்த்து தான் எதிர்ப்பு பண்ணி, இவங்க வரவே கூடாது. அடுத்த வருஷம் அடுத்த 5 இயர்ஸ் இவங்க ஒரு சான்ஸ் குடுத்தோம்னா, ரொம்ப மோசமான ஆயிடும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணாங்க. செகண்ட் ரவுடிசம் எங்க பார்த்தாலும் ரவுடிசம் தான். ம். எங்க பார்த்தாலும் ரவுடிசம் இருந்தது. பெண்கள் பாதுகாப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தது. இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல உண்மையான ஜனநாயகம் யாரு? ஜனநாயக படத்த வந்து முடக்குனேன். ஆனா ம். உண்மையான ஜனநாயகத்த வந்து டிவிகே தலைவர் கையில குடுத்துட்டாங்க. ம். ஸோ இனிமேல் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொன்னான ஆட்சி, மக்களுக்கு எதிர்பார்க்கிற ஆட்சி, ஜனநாயகமான ஆட்சி. காமராஜர் ஆட்சி இருந்தது இல்லையா? 9 வருஷம் இருந்தது இல்லையா? அந்த ம். ஆட்சி மறுபடியும் மலரப்போகுது. மக்களுடைய வரி பணம் மக்களுக்கே வரப்போகுது. இதுதான் வந்து இது. ஸோ அதனால வந்து நான் மறுபடியும் வந்து டிவிகே தலைவர் விஜய்க்கும் மற்றும் வெற்றி வேட்பாளர் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள் இல்லாம தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாடு வழக்கறிஞர் சார்பாகவும்
ஹைகோர்ட் வழக்கறிஞர் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். சார், இப்போ டிவிகே வந்து ஆட்சிக்கு வரணும்னா 118 தொகுதி வந்து ஜெயிச்சிருக்கணும். ஆனா, நம்ம டிவிகே தலைவர் விஜய் வந்து 108 தொகுதி ஜெயிச்சுட்டாரு. இப்ப அவர் ஆட்சிய புடிச்சிருவாரா? இல்லைம்மா, அது வந்து அமைக்க முடியுமா ஆட்சி? இல்லை இல்லை, அது 100% நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்டு தான். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் தான் இப்போ வந்து மெஜாரிட்டி. 108, 109, 110க்குள்ளே வந்துருவார் மேக்ஸிமம். ஆட்சி பிடிக்கிறதுக்கு 110, 118 தேவைப்படுது. இப்போ அதர் சைடு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஏடிஎம்கே வந்து அவங்க ஒரு 50 மேலே ஜெயிச்சுட்டாங்க. ம். திமுக வந்து 60 மேலே ஜெயிச்சுட்டாங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே வந்து 49, ஏடிஎம்கே 49, ம். திமுக வந்து 51 இந்த லீடிங்கில் இருக்காங்க. இப்போ இவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 வந்து சப்போர்ட் வேணும். இருந்தால் ஆட்சியை வந்து தக்க வச்சுக்க முடியும். இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ம். எப்படி வழிகள் இருக்குன்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது எடப்பாடியாருடைய ரோல் எடுக்குது. ம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் தான் அவருக்கு ஃபைனல் எலெக்ஷன். ம். இதை அவர் ஜெயிக்கலைன்னா, அவருடைய அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்து ஏடிஎம்கே இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் அவர் இருக்கார். ம். ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்து கண்டிப்பாக அவர் டிவிக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். ம். பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. புரியுதுங்களா? ஸோ நிபந்தனையற்ற ஒரு சப்போர்ட்ன்ற மாதிரி அவர் கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா அவர் வந்து மறுபடியும் டிவிகே மறுபடியும் வந்து ஒரு டிஎம்கேக்கு வந்து மறுபடியும் வந்து உள்ள உள்ள ஆட்சி அமைக்க முடியாது. அவர் எதிர்க்கட்சியாக தான் இருக்கணும். அப்போது என்னுடைய இதில் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த காங்கிரஸ் வந்து ஒரு 5, 6 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 6 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தனிப்பட்ட முறையாக வந்து கொடுக்கலாம். சப்போர்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எடப்பாடியார் வந்து தனிப்பட்ட முறையாக அவருடைய சப்போர்ட் வந்து அவர் கொடுக்கலாம். ம். கொடுத்தம்போது டெஃபினட்டாக அது ஆட்சி அமையும். திமுக தான் ஆட்சி அமையும். எந்த மாற்று கருத்து கிடையாது. ஸோ எப்படி இருந்தாலும் டிவிகே வெற்றி தான். இதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மக்கள் வந்து விழிப்படைஞ்சிட்டாங்க. மக்களும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு மக்கள் வந்து நல்ல கரெக்டான பர்சனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தமிழ்நாடுக்கு வந்து 2வது பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு தமிழ்நாடுக்கு. அப்படிதான் நம்ம சொல்லணும். டிவிகேவோட ஆட்சி எப்படி இருக்கும் சார்? அதான் சொன்னேனம்மா, உண்மையான ஜனநாயகம் என்றது இப்போ தான் வந்திருக்கு. இதில் மக்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளோட மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. ஒரு ஆட்சினா எப்படின்னா, பிசினஸ் மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. ம். பிசினஸ் மாரி இந்த திராவிட கட்சி குறிப்பா அந்த டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் கம்பெனி மாரி செயல்பட்டு இருந்தாங்க. ஊழல் பண்றது, ஏமாத்துறது, ரவுடிசம் பண்றது, அவங்களுடைய பிசினஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, குவாரீஸ் அது வந்து மணல் கொள்ளைகள் என்னென்ன பண்றோமோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ம். பண்ணிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மக்கள் மத்தியில வந்து வேற மாரி பொலிட்டிஷியன்ற மாரி போர்வைய போத்தி மக்கள ஏமாத்துறது. ஆனா அவங்களோட குடும்பம், அவங்களுடைய இது, அவங்களுடைய என்ன பர்சனல் மோட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி சரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதிகள் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இவங்க டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே. 2 பேரும் ஒரே மாரி தானே ஊழல் பண்றாங்க. என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே எப்போ வந்து பிக்சர்ல உள்ள வந்தாங்களோ, எப்போ தனிப்பட்ட முறையா வந்து 2 பேருக்கு திராவிட கட்சி எதிரியாயி எதிரா வந்து போட்டி வச்சு வெளிய வந்தாங்களோ, மக்கள் வந்து விழிப்பு வந்துருச்சு. உண்மையான ஹீரோ வந்துட்டாரு. மக்கள காப்பாத்தக்கூடிய சக்தி வந்துட்டாரு. இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணி தான், திராவிட கட்சி அகைன்ஸ்ட்டா ஒருத்தர் வரணும்னு சொல்லி தான் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். 1.65 ரிஜிஸ்டர்ட் வோட்ஸ் இருக்கு. ம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுவாங்க. டெஃபினட்டா ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா, அது நெறைய இருக்க விஷயங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட வந்து 2,50,00,000 பேர் ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். பெர்சன்டேஜ் அப்ராக்ஸிமேட்டா வந்து ஒரு சொல்லியிருந்தேன். 48, 50% வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாரியே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 48% மேல வந்து ஓட்டு வாங்கிட்டார். டெஃபினட்டா வாங்கிட்டார். செகண்ட் வந்து இதில பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையா நின்னு வாங்கினாரு. எந்த எஸ் சார். கூட்டணி இல்லாம தனியா நின்னு வாங்கினாரு. ம். எவ்வளோ கட்ஸா வந்து நின்னு ஜெயிச்சாரு பாருங்க. இதான் பெரிய விஷயம். எல்லாரையும் பீட் பண்ணி வந்துட்டாரு. இல்ல பெரிய விஷயம். இது வந்து மிகப்பெரிய சரித்திரம். இது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு விஷயம். மக்கள் நெனைச்ச மாரி ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. மக்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரம், அதாவது சொல்றது என்னன்னா, மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ம். மக்கள் இனிமேல் ஃப்ரீயா தூங்கலாம், நிம்மதியா இருக்கலாம்.
அவங்க அவங்க குடுத்த வரி பணம் வந்து அவங்களுக்கே திருப்பி நல்லபடியா வரும். ஊழல் இருக்காது. எந்த ஒரு டிசிப்ளின்டு பிளானிங் இருக்கும். ஃபைனான்ஷியல் பிளானிங் பக்காவா இருக்கும். எல்லாமே கிளியரா இருக்கும். ஸோ மக்கள் வந்து நிம்மதியா இருக்கலாம். அவங்க சம்பாரிச்ச பணம் அவங்களுக்கே வந்து நிக்கும். புரியுதுங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு தேவைப்படுது. ஸோ மக்கள் வந்து நல்ல ஒரு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நல்லபடியா வந்து ஓட்டு போட்டு நல்ல மனிதரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இதே டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ ஜெயிச்சிருந்ததுன்னா, ஒரே பிரச்சனையா இருக்கும். எங்க பார்த்தாலும் கரெக்ட்டா மக்கள் அப்படியே பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க டிவிகே வின் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, எப்படி பாருங்க. ஏன்னா மகிழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா ரிலாக்ஸா பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஆரவாரமா கிடையாது. ம். எல்லாம் அப்படியே வந்து பேசி, கை குடுத்து இது பண்ணி, ஒரு ஹை லெவல் ப்ரொஃபஷன்ஸியா அவங்க வந்து டீல் பண்றாங்க. எஸ் சார். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான். டீசென்ட் பாலிடிக்ஸ் இல்லையா? ஸோ ரஜினிகாந்த் சொன்னார், "ஆன்மீக அரசியல்" அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதுதான் இப்போ வந்து பிரதிபலிக்குதுங்க. ஸோ டெஃபினட்டா வந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா அமையும். மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அ எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். மக்கள் சந்தோஷமான ஆட்சி அமைவாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஆட்சி அவங்களுக்கு கை கொடுக்கும். ஆக்கப்பூர்வமான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, நன்றி.